ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க. நீங்க இப்போ உங்க ட்ரீம் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க பைசா பத்தி வரி பண்ண தேவையில்லை. உங்க ட்ரீம்ஸ்க்கு ஏத்த மாதிரி லிவ் பண்ணிட்டு வேர்ல்ட சுத்திட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ற மாதிரி நினைச்சு பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு கனவு தானேன்னு கேக்குறீங்களா? இல்லவே இல்ல. ரொம்ப கிளியரா சொல்லணும்னா மில்லியனர்ஸ் எல்லாரும் ஏதோ மேஜிக் பண்ணி மில்லியனர்ஸா ஆகல. அவங்க ஃபாலோ பண்ண பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் தான் அவங்களை இந்த மாதிரி மாத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எங்க இருந்தாலும், ஈவன் உங்க கையில ஒரு பைசா இல்லைனாலும் கரெக்டான ஒரு வேலை பண்ணினா, ஸ்மார்ட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணினா நீங்களும் மில்லியனரா ஆகலாம். இதெல்லாம் ஜஸ்ட் பணம் சம்பாதிக்க மட்டும் இல்ல, இது உங்களோட மைண்ட் செட், அப்ரோச் அண்ட் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு ஜேர்னி. நான் சொல்ல போற மெயின் ஐடியா என்னன்னா, ஆர்டினரி பீப்புளுக்கும் பில்லியனர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அவங்க ஃபாலோ பண்ற டெய்லி ஹேபிட்ஸ் தான். நீங்க இப்போ என்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ அதை பொறுத்து தான் 5 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க பொசிஷன் என்னவா இருக்கும் டிசைட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு காசு ஏர்ன் பண்ற ஆசை இருந்தாலும், லக்ஸூரியஸா வாழணும்னாலும் இந்த 7 பவர்ஃபுல் ஹேபிட்ஸை உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ணுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க இப்போ இந்த புது ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேபிட் 1, பில்லியனர்ஸ் வேக் அப் early. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காமனான ஹேபிட் எல்லாரும் ஃபாலோ பண்றது என்னன்னா, காலையிலேயே எழுந்திருக்கிறது. நீங்க சொல்லலாம், என் அம்மாவும் காலையில சீக்கிரம் எழுந்துக்க சொல்லுவாங்க, பட் நீங்க பண்றீங்களா? இல்லவே இல்ல. ஆனா ட்ரூத் என்னன்னா, டிம் குக் 5:30 AM எழுதிடுவாரு. எலன் மஸ்க் 5 AM டே ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவங்க பில்லியனர்ஸ் ஆனதுக்கு ரீசன் அவங்க எல்லாருமே அவங்க டைமை கரெக்டா யூஸ் பண்ணினது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உலகமே தூங்குற டைம்ல நீங்க உங்க கோல்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண நேரம் கிடைக்கும். நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ கால்ஸ், ஜஸ்ட் நீங்க அண்ட் உங்க ஃபியூச்சர். இதை பத்தின ஒரு ஸ்டடி சொல்லுது, 5 to 6 AM எழுந்துக்கிறவங்க டபுள் ப்ரொடக்டிவா இருப்பாங்கன்னு. ஜஸ்ட் 2 hours earlier எழுந்தா 730 hours எக்ஸ்ட்ரா பர் இயர் உங்களுக்கு கிடைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்க கொஸ்டின் என்னன்னா, 5 AM எப்படி எழுந்துக்கிறது அதுதானே? அதுக்கு நான் சில ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்றேன் வாங்க. ஈஸி ஸ்டெப், இன்னைக்கு அலாரமா ஜஸ்ட் 15 minutes earlier செட் பண்ணுங்க. கிராஜுவலி உங்க பாடி அட்ஜஸ்ட் ஆகும். இதுல இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, போனை நைட் டைம்ல பெட் கிட்ட வைக்காதீங்க. ஏன்னா 2 AM வரைக்கும் ரீல்ஸ் பார்த்து உங்களோட மார்னிங் பிளான் ஃபிளாப் ஆகிடும். மார்னிங் டைம்ல ஸ்க்ரால் பண்றதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, ஆர் உங்க டேக்கு பிளான் போடுங்க. சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னா உங்க மார்னிங்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஹேபிட்டை, அண்ட் இந்த ஹேபிட் உங்களை உங்க ட்ரீம்க்கு பக்கத்துல கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேபிட் 2, செட் கிளியர் கோல்ஸ். லைஃப் ஒரு ஜேர்னினா கோல்ஸ் தான் உங்க மேப். வித்தவுட் கோல்ஸ் லைஃப் ஒரு ரடர் இல்ல ஷிப் மாதிரி ஜஸ்ட் ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பில்லியனர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் கிளியர் கோல்ஸை வச்சிருப்பாங்க. அவங்க எதையுமே ஜஸ்ட் பார்த்துட்டு பார்க்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன வேணும்னு எக்ஸாக்டா டிசைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன கோல் இருக்கு? பிக் ஹவுஸ், லக்ஸுரி கார், பிசினஸ் இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் ரைட் இட் டவுன். டைரியில இல்லைனா டிஜிட்டல் நோட்ல ஷார்ட் டேர்ம் பிளஸ் லாங் டேர்ம் கோல்ஸை எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு 2026 1 crore earn பண்ணுவேன், இல்லைனா மந்த்லி 10,000 சேவ் பண்ணுவேன்னு ஸ்மார்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. எஸ் ஃபார் ஸ்பெசிபிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரெலவெண்ட் அண்ட் டி ஃபார் டைம் பவுண்ட். இதுதான் ஸ்மார்ட் ஃபார்முலா. ஜஸ்ட் ஐ வில் கெட் ரிச்னு சொல்லாம 3 இயர்ஸ்ல சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. உங்க கோல்ஸை பிரேக் பண்ணுங்க. 1 crore earn பண்ண என்ன பண்ணணும்? நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணுங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணுங்க. டெய்லி ஆர் வீக்லி உங்க கோல்ஸை செக் பண்ணுங்க. ஸ்மால் கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இதுதான் மில்லியனர் மைண்ட் செட்க்கு பேஸ். ஸோ இன்னைக்கு கோல்ஸ் எழுதுங்க, லைஃப்க்கு ஒரு டைரக்ஷனை கொடுங்க. ஹேபிட் 3, லேர்ன் சம்திங் நியூ டெய்லி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபார்வர்ட்ல மூவ் ஆகணும்னா டெய்லி நியூ லேர்னிங்னு ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க. ஆல் சக்சஸ்ஃபுல் பீப்புள், வாரன் பஃபெட், எலன் மாஸ்க், பில் கேட்ஸ் எல்லாரும் டெய்லி லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பஃபெட் சொன்னாரு, நாலேஜ் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காலத்துல நீங்க லேர்னிங்கை நிறுத்திட்டா நீங்க அவுடேட்டட் ஆகிடுவீங்க. டெக் சேஞ்ச் ஆகுது, பிசினஸ் மாடியூல்ஸ் புதுசா வருது. ஸோ கீப் லேர்னிங். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 30 minutes லேர்னிங்க்கு கொடுங்க. புக் படிச்சுட்டு இருக்கலாம், யூடியூப் வீடியோ பார்க்கலாம், ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் லேர்னிங். இந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருந்தா மார்க்கெட்டிங் பத்தி லேர்ன் பண்ணுங்க. கரியர் இம்ப்ரூவ் பண்ண ஆசை இருந்தா கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஃபோன் ஸ்க்ரால் பண்றதை விடுங்க. அந்த நேரத்தில் ஆடியோ புக்ஸ் ஆர் பாட்காஸ்ட் கேட்டு பாருங்க. யுவர் ஹேபிட் வில் சேஞ்ச். இந்த ஹேபிட் உங்க லைஃபை டோட்டலி மாத்திடும். ஸ்மால் ஸ்டார்ட் பட் லாங் டேர்ம் சக்சஸ். ஹேபிட் 4, டேக் ஸ்லோ வாக்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேபிட் ரொம்ப சிம்பிள். டெய்லி நடக்கிறது தான், ஆனா இம்பாக்ட் மேசிவா இருக்கும். ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்ல ஸ்மால் பிரேக்ஸ், எஸ்பெஷலி வாக்ஸ், மென்டல் கிளாரிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டடீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, அவுட்டோர் வாக்ஸ் கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜூக்கர்பர்க் எல்லாருமே வாக்கிங்ல தான் மீட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு எக்ஸலை பாக்குற விஷயம் இல்ல. நேச்சர்ல இருக்கும்போது ஃப்ரெஷ் ஐடியாஸ் ஃப்ளோ ஆகுது. ஒரு 10 minute வாக் உங்க பிரெயினை ரிஃப்ரெஷ் பண்ணிடும். மார்னிங் வாக் இல்லைனா ஈவினிங் வாக் ஏதாவது ஒரு நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் a simple but game changing habit. Habit 5,
நெட்வொர்க் வித் ரைட் பீப்புள். சக்சஸ் வர ஹார்ட் ஒர்க் தேவை, பட் ரைட் பீப்புள் இருந்தால் தான் growth ஃபாஸ்ட் ஆகும். பில்லியனியர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ற கேட்டகரினா அப்போ நீங்க என்ன கத்துக்கிறீங்க? ஆனா கோல் ஓரியன்டட் பேஷனேட் பீப்புள் கூட இருந்தா உங்க மைண்ட் செட்டும் growth ஆகும். செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்க, மந்த்லி அட்லீஸ்ட் 2 புது பீப்புளை மீட் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கான்டாக்ட் கலெக்ட் பண்றது, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு வேல்யூ வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும். ஜென்யூனா ஹெல்ப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்லி கனெக்ஷன் பில்ட் ஆகும். இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் உங்க சக்சஸ்க்கான டோர் ஓபன் ஆகிடும். ஹேபிட் 6, அக்செப்ட் சேலஞ்சஸ் அண்ட் டேக் ரிஸ்க். சக்சஸ் வேணும்னா சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து யாரும் பில்லியனர் ஆகல. ஜூக்கர்பர்க் ஆர் மஸ்க் இவங்க யாருமே ரிஸ்க் எடுக்கலன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக், டெஸ்லான்னு எதுவுமே இருந்திருக்காது. ரிஸ்க் எடுக்கிறது பிளைண்டா இல்லாம கால்குலேட்டட் ரிஸ்கா எடுங்க. ஜெஃப் பெசோஸ் அமேசானை ஃபர்ஸ்ட் ஒரு புக் ஸ்டோரா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல அதை இ-காமர்ஸ் எம்பையரா பில்ட் பண்ணினாரு. எலான் மஸ்கோட ஃபர்ஸ்ட் 3 SpaceX ராக்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. ஆனா அவர் ஸ்டாப் பண்ணல, ரிஸ்க் எடுத்தாரு, லேர்ன் பண்ணாரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ சேலஞ்சஸ் எடுத்துக்கோங்க. நியூ ஸ்கில் லேர்னிங், ப்ராஜெக்ட், பிஸ்னஸ் ஐடியாஸ் எது வேணும்னாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஜஸ்ட் கீப் டூயிங். பயம் தான் நீங்க ஆல்ரெடி டிஃபீட் ஆகிடுவீங்க. பி போல்ட். ஹேபிட் 7, ஸ்டே ஹெல்தி. இந்த லாஸ்ட் ஹேபிட் தான் பில்லியனர்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், ஹெல்த். சக்சஸ் பிரெயின்ல ஸ்டார்ட் ஆகும், பட் பாடி இல்லைனா பிரெயின் ஒர்க் பண்ண முடியாது. ஜூக்கர்பர்க் ஒர்க் அவுட் பண்ணுவாரு, மஸ்க் மார்ஷியல் ஆர்ட்ஸ், பெசோஸ் ஃபிட்னஸ்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபிட்னஸ்னா ஜிம்முக்கு போறது மட்டும் இல்ல, ரன்னிங், யோகா, சைக்கிளிங், ஸ்விம்மிங் இப்படி எது வேணும்னாலும் இருக்கலாம். பட் நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. சயின்ஸ் சொல்லுது ஆக்டிவ் பீப்புளுக்கு மோர் எனர்ஜி அண்ட் வில் பவர் இருக்கும்னு. டயட் இம்பார்ட்டன்ட். ஜங்க் ஃபுட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ பிரெயின் பிளஸ் வீக் பாடி. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், ப்ரோட்டீன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ், அதாவது ப்ராப்பர் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட், மெடிடேஷன், இது எல்லாம் ஒரு மில்லியனர்ஸ் லைஃப் ஸ்டைலோட பார்ட் தான். ஸோ நீங்க பில்லியனர் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும்னா பாடி அண்ட் மைண்டை கேர் பண்ணுங்க. ஹேபிட் 8, டிலே கிராட்டிஃபிகேஷன். பில்லியனர்ஸோட சக்சஸ் சீக்ரெட்ல ஒரு மேஜர் எலிமெண்ட் டிலே கிராட்டிஃபிகேஷன். மீனிங் என்னன்னா இன்ஸ்டன்ட் பிளஷரை அவாய்ட் பண்றது அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வெயிட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்பிங் ஆப்ல நியூ ஆஃபர் பார்த்த உடனே ஆர்டர் பண்றது இல்லாம அதை திங்க் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. வார்னர் பஃபெட் சொல்றாரு, இஃப் யூ கான் கண்ட்ரோல் யுவர் டிசைர் ஃபார் ஸ்மால் ப்ரெஷர்ஸ் யூ கான் க்ரோ பிக் இன் லைஃப்னு. நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலனாலும் பேஷன்ஸ் வச்சிருந்தா ஃபியூச்சர்ல டபுள் ஆர் ட்ரிபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் டிசைட் பண்ணுங்க, ஐ வாண்ட் இட் நவ். இந்த மைண்ட் செட்டை விட்டுடுங்க. அடாப்ட் த பில்லியனர்ஸ் திங்கிங், ஐ வில் வெயிட் அண்ட் வின் பிகர்னு. ஹேபிட் 9, ட்ராக் யுவர் மணி டெய்லி. பில்லியனர்ஸ் மட்டும்தான் பைசாவை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ரியல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? அவங்க எவ்ரி ரூபியை ட்ராக் பண்ணுவாங்க. டெய்லி எக்ஸ்பென்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டிங் அண்ட் ஸ்பெண்டிங் அவேர்னஸ் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு பேஸ். ஸோ நீங்களும் ஒரு நோட் புக் இல்லைனா ஒரு ஆப் இல்லை கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுங்க அண்ட் ட்ராக் எவ்ரி சிங்கிள் எக்ஸ்பென்ஸ் யூ டூ இட். ஒரு மந்த்ல என்ன வேஸ்ட் ஆகுது, என்ன யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை பண்ண முடியும். மணியை கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்பதான் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கும். ஹேபிட் 10, டேக் பிரேக்ஸ் டு அவாய்ட் பர்ன் அவுட். பில்லியனர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா பர்ன் அவுட் அவாய்ட் பண்ண நிறைய கேர் எடுப்பாங்க. எலான் மஸ்க்கு டெய்லி 16 hour ஒர்க் டே இருந்தாலும் அவர் டெய்லி சின்ன சின்ன ரீசார்ஜ் பிரேக் எடுத்துப்பாரு. ஃபுல் டே ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், இதனால பிரெயின் டயர்ட் ஆகுது. ஸோ நீங்களும் போமோடோரோ டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. 25 minutes ஒர்க், 5 minutes பிரேக் எடுங்க. இல்லைனா வீக்கெண்ட்ஸ்ல ஒரு ஹாஃப் டே டோட்டலா ரெஸ்ட் எடுங்க. இதுக்காக கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒர்க்கிங் ஸ்மார்ட் இஸ் கிரேட்டர் தென் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஹார்ட். இதுதான் 10 பவர்ஃபுல் பில்லியனர் ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் ஓவர் நைட்ல ஃபார்ம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கன்சிஸ்டன்சி இருந்தா உங்களால பில்லியனர் ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு ஹேபிட் செலக்ட் பண்ணுங்க, 30 days ட்ரை பண்ணுங்க, உங்க லைஃப்ல ஒரு நியூ சேஞ்சை நீங்க பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ உங்க எல்லார்கிட்டயும் ஒன்று சொல்ல விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் பட் ஸ்டார்ட் இட் ஸ்மால் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் பி கன்சிஸ்டன்ட் ஃபார் எவர். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட் என்னன்னு அண்ட் வைன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, keep hustling and keep growing. Bye bye.